வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி நம்ம பொங்கல் பானையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரிசி கழுவி ஊற வச்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசியில் தான் நம்ம பொங்கல் செய்யணும். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்குவோம். திரும்பவும் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்குங்க. அரிசி எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதாலே தண்ணி அளந்து எடுத்துக்குங்க. அதுதான் சரியான அளவாக இருக்கும். ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா அரிசி ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருந்தோம்ல அரிசி ஊற வைக்க, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் பால் 1 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு. இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நல்லா இது போல் பொங்கி வந்தோன்னா டக்குன்னு அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசியை தண்ணிலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி அடியில் போய் பிடிச்சிக்கும். அதனால் கரண்டி வச்சு நீங்கள் உடனே கலந்து விட்டுடணும். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் பொங்கல் நல்லா வெந்து வரும். நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 3/4 வாசி நல்லா வெந்து பொங்கல் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பொங்கல் வெந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லத்தில் கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்குவோம். அரிசி அளந்த டம்ளராலே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா அந்த வெல்லத்து கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். இதே சுத்தமான வெல்லம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலும் பாருங்கள் நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதே போல் சாதத்தை நல்லா இது போல் குழச்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். எவ்வளோ தூசு மண் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்காகி வந்துடும் பொங்கல். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முந்திக்காக இப்போ நல்லாவே திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் துருவி வச்சுருக்கேன். இது அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அதே போல் ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ரெண்டும் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் சேர்க்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் அது நல்லா இருக்காது. கம்மியான அளவு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம கோயிலில் கிடைக்கக்கூடிய சக்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கம்மியான அளவு சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. அது ஒரு 3/4 வாசி பொரிஞ்சதுக்கு அப்புறம் திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ திராட்சை முந்திரி பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரி பருப்பு நெய் எல்லாமே உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் பானையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.